ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரெட் ஸ்பைடர் சக்தி. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சூர்யா ரசிகர்களுக்கு ரொம்பவே சந்தோஷமான நியூஸ் தாங்க. காரணம், நேத்து பாத்தீங்கன்னா நம்ம நடிப்பின் நாயகன் சூர்யா அவரோட 50வது பிறந்த நாளை கொண்டாடினாரு. அவரோட அடுத்த படத்துல இருந்து ஏதாச்சும் அப்டேட் வருமா அப்படின்னு காத்துட்டு இருந்த ரசிகர்களுக்கு அடுத்தடுத்த படங்கள்ல இருந்து அப்டேட்ஸ் வந்துச்சு. அதாவது கருப்பு திரைப்படத்தோட டீசரை பாத்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்ட்டு முந்தா நேத்து நைட்டே ஆர்ஜே பாலாஜி சூர்யா பாத்தீங்கன்னா கருப்பசாமி வேடத்துல இருக்கிற மாதிரியான ஒரு புகைப்படத்தை போட்டு அறிவிச்சிருந்தாங்க. காலையில ரசிகர்களும் வெறித்தனமா அந்த டீசருக்காக காத்துட்டு இருந்தாங்க. அந்த டீசரும் ரிலீஸ் ஆச்சுங்க. அந்த டீசர் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த டீசர்ல முழுக்க முழுக்க சூர்யா மட்டும் தாங்க. காரணம், சூர்யாவோட பிறந்த நாள் அன்னைக்கு ரிலீஸ் பண்ண காரணத்தால முழுக்க முழுக்க அந்த டீசர் ஃபுல்லாவே சூர்யாயிசம் தான் இடம்பெற்று இருந்துச்சு. அது மட்டும் இல்லைங்க, ஆர்ஜே பாலாஜி இதுக்கு முந்தின படமான மூக்குத்தி அம்மன், அதே போல இது ஒரு மேல் வெர்சன் கருப்புசாமியை மையப்படுத்தி இந்த படத்தை எடுத்திருக்காருன்றது நல்லாவே தெரியுது. இந்த டீசர் ரிலீஸ் ஆனதுல இருந்தே பாத்தீங்கன்னா பல சர்ச்சைகளும் கிளம்பி இருக்குங்க. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த படத்துல சூர்யா சுருட்டு புகைக்கிறாரு. அதுதான் இந்த சர்ச்சைகளுக்கு காரணம்னு வெளியில பல பேச்சுக்கள் போக ஆரம்பிச்சிருச்சு. சமூக அக்கறை கொண்ட சூர்யா எதுக்காக சுருட்டு பிடிக்கிற மாதிரியான காட்சிகள்லாம் நடிக்கணும்ன்ற மாதிரி பல ஹேட்டர்ஸும் பாத்தீங்கன்னா கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது கருப்பசாமியை மையப்படுத்தி எடுக்கிற ஒரு திரைப்படம், கருப்பசாமி கையில சுருட்டோடையும் சாராய பாட்டிலோடையும் தான் இருப்பாரு. அதனால சூர்யா கையிலையும் சுருட்டை கொடுத்திருக்கலாம் ஆர்ஜே பாலாஜி. கண்டிப்பா அந்த சுருட்டுன்றது பாத்தீங்கன்னா இந்த கதைக்கு தேவைப்படுற ஒண்ணுதான். காரணம், கருப்பசாமியை மையப்படுத்தி எடுக்கும் போது சுருட்டு இடம் பெறல அப்படின்னா அது எப்படிங்க? கண்டிப்பா இந்த சுருட்டும் இந்த படத்துல தேவையான ஒரு விஷயம்தான். அதாவது படத்தை பார்த்து தான் மக்கள் சுருட்டு சிகரெட்லாம் பிடிப்பாங்கன்றது கிடையாது. அதெல்லாம் அவங்களுடைய விருப்பம் தான். யாரும் சுருட்டு புகைக்காதீங்க, மது குடிக்காதீங்க அப்படின்ட்டு எவ்வளவுதான் விளம்பரம் ப்ரொமோஷன் பண்ணினாலும் மக்கள் ஒன்றும் கேட்க போறதும் கிடையாது. ஒவ்வொருத்தருடைய விருப்பத்துக்கு மாதிரி தான் அவங்க நடந்துக்கிறாங்க. அதனால இந்த சூர்யா சுருட்டு பிடிச்சதால தான் வெளியில சுருட்டு பிடிப்பாங்க அப்படின்றதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. இந்த கருப்பு திரைப்படத்தோட டீசர் வெளியானதோட மட்டும் இல்லாம சூர்யா 46 படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரையும் ரிலீஸ் பண்ணி இருந்தாங்க. அந்த போஸ்டர்ல பாத்தீங்கன்னா அந்த சூர்யாவை பார்க்கும்போது நமக்கு சில்லுன்னு ஒரு காதல் படத்துல சூர்யாவை பார்த்த ஃபீல் தாங்க வருது. அவ்வளவு இளமையான தோற்றத்துல சூர்யா 46 படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை ரிலீஸ் பண்ணி இருக்காங்க. பார்க்கவே அவ்வளவு ஒரு அற்புதமா இருந்துச்சு. அது மட்டும் இல்லைங்க, சூர்யா 45 அதாவது கருப்பு டீசர்ல பாத்தீங்கன்னா சூர்யா அவரோட பெயரை சொல்லுவாரு. அதாவது என் பெயர் சரவணன், எனக்கு இன்னொரு பேரும் இருக்குன்ற மாதிரி அவரோட ஒரிஜினல் நேமையை இந்த படத்திலையும் கொடுத்திருக்காரு ஆர்ஜே பாலாஜி. ஃபைட் ஆகட்டும், சாங்ஸ் ஆகட்டும், சாய் அபயங்கர் மாஸ் காட்டியிருக்காருங்க. பேக்ரவுண்ட் பிஜிஎம் ஆகட்டும், அந்த சாங்லயும் ஆகட்டும் சூப்பராகவே போட்டிருக்காரு சாய் அபயங்கர். அவர் மேல பாத்தீங்கன்னா பல கருத்துக்கள் போயிட்டே இருந்துச்சு. எவ்வளவு பெரிய மியூசிக் டைரக்டர்ஸ்லாம் இருக்காங்க, சாய் அபயங்கர் டக்குன்னு எல்லா பெரிய ஹீரோஸ் படத்துக்கும் கமிட் ஆகுறாரு அப்படின்ற மாதிரி. ஆனா அது எல்லாத்தையுமே கருப்பு அப்படிங்கிற இந்த ஒத்த படத்தோட பிஜிஎம்ல தூக்கி அடிச்சிட்டாருங்க. இதனாலதான் எனக்கு இவ்வளவு வாய்ப்புகள் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி சாய் அபயங்கர் ப்ரூவ் பண்ணி காட்டிட்டாரு. சூர்யா பிறந்த நாளுக்காக பாத்தீங்கன்னா ரசிகர்கள் பலரும் சூர்யா வீட்டு முன்னாடி திரண்டு சூர்யா சூர்யா அப்படின்ற மாதிரி கோஷம் போட ஆரம்பிச்சாங்க. சூர்யாவும் பாத்தீங்கன்னா ரசிகர்களை சந்திச்சு நன்றிகளை தெரிவிச்சுட்டு தாங்க போனாரு. சூர்யாவும் ரசிகர்கள் எல்லாருமே இப்போதைக்கு அவங்க மனசுல தோன்ற விஷயம் எல்லாம் கருப்பு டீசரை பார்த்ததுல இருந்தே கருப்பு படத்து மேல இருந்த ஹைப் இன்னும் எக்கச்சக்கமா அதிகரிச்சிருக்குங்க. அந்த படம் எப்படா ரிலீஸ் ஆகும், எப்படா போய் பார்க்கலான்ற ஒரு எண்ணத்துல தான் சூர்யா ஃபேன்ஸ் இருக்காங்க. நானும் அதே ஒரு வெயிட்டிங்ல தான் இருக்கேன். கருப்பு படத்துல சூர்யாவை தவிர த்ரிஷா, நட்ராஜ் இந்த மாதிரி நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. ஆனா டீசர்ல இவங்க யாரையுமே காட்டலைங்க. காரணம் என்ன? இது சூர்யாவோட பிறந்த நாளைக்காக சூர்யா ஸ்பெஷலா இந்த டீசரை ரிலீஸ் பண்ணி இருக்காங்க. வரப்போற அடுத்தடுத்த டீசர்கள்ல பாத்தீங்கன்னா மித்த நடிகர் நடிகைகளையும் காட்டுவாங்க. பொறுத்திருப்போம்.